அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் ஆட்சி பலத்தை இழந்து நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக இல்லை. எனவே 13/6/2024 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும். அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் அபசு கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுப கிரக சேர்க்கையால் சுபத்துவ தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தற்போது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன், சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. பாவ கிரக சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கிரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. அதே போன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது சப்தம பார்வையால் மிதுன ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார். இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன், சந்திரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது. உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னி ராசி பார்க்கப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கிரன். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும். வெறும் கைகளால் எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் சிற்றரசராக மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகிறது. இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாறையாக கூட்டம் குவிகின்றனர். இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர், உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது. யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய 2 கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது. யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார். அவரை பார்த்த அனைவருமே ஏலி செய்து ஏளனம் செய்து திகைக்கின்றனர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரும்பு வாயில் என்பது திறப்பது என்பது உன்னால் முடியாது. நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய். என்னிடம் இருக்கக்கூடிய 2 கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள். இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று இந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த இரும்பு கதவை நோக்கி நகர்ந்து சென்ற அந்த நபர் தன்னுடைய கைகளை இழுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார். அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவில் சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
இல்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் கர்மஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக சுக்கிரனும் சஞ்சரிக்க போகிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்து கர்மஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கருத முடியாது. ஆனால் அதே வேளையில் சூரியனும் கர்மஸ்தானத்தில் 15ஆம் தேதி முதல் நுழைவதால் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையை மிக வலுவாக சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் செலுத்துகின்றன. எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. குரு மிகவும் வலுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். எந்த விதமான பின்னடைவோ வருந்தத்தக்க கூடிய நிகழ்வுகளோ மிக பெரிய அளவில் சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைவதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்ப பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் பின்னடைவுகளையும் வெகு அளவில் சரி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும். ஒரு விஷயத்தை கூட அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம். மிகப்பெரிய காரியங்களாக இருந்தாலும் காரிய வெற்றி சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. யோக ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 6இல் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. மட்டுமல்லாது இந்த வேளையில் குருவும் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் வியக்கத்தக்க வகையில் சில மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதுபோன்ற யோக பலன்கள் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகளும் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என புதிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்க. மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு இடமாறுதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் பல கிரக நிலைகள் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பண நெருக்கடி அகலக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் இழந்தாலும் கூட சுக்கிரன் சாதகமாக புதனுடன் இணைந்து வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். கலைத்துறையில் பல மடங்கு லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு அசைவு கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் பிரகாசமாக உண்டு. மாணவர்களுடைய கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக சிறப்பாக அமையும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து பெறக்கூடிய யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பராமரிப்பில் விரயம் ஏற்பட்டாலும் கூட கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அடிப்படை வசதிகளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 9லும் சுக்கிரன் கர்மஸ்தானமாகிய 10லும் நுழைவதால் இந்த சுக்கிர
பயிற்சி காலகட்டம் முழுவதுமே பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அலுவலக சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக விலகி சுபிட்சமும் முன்னேற்றமும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு